இனியும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவருடைய பொதுச் செயலாளர் நேற்றைய தினம் கூட முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வேலுமணி அவர்கள் சொன்னது போல அழைத்து பேசியதாக இருக்கணும். யாரும் செய்யல. இப்போ நாங்களாம் வெளியே வந்ததுக்கு காரணம் அவருடைய தனிப்பட்ட முடிவினால தான் நாங்கள் வெளியே வர வேண்டியதாக போச்ச வழியே அந்த இயக்கத்தை இன்னைக்கு வலுவில்லாமல் ஆக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு ஒன்றுபட்ட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அவர்கள் சொன்னது போல ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்னைக்கு தாவேக்காவில் இணைந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது வலிமையான அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடரக்கூடிய அளவுக்கு அனைவரும் பணியாற்றக்கூடிய எண்ணத்தோடு வந்திருக்காங்க. யாரும் பதவி எதிர்பார்த்து வரல, மரியாதை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. அது இங்க அதிகமான முறையில் எங்களுக்கு எல்லாம் வழங்கி வருவதை எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் எங்களை எல்லாம் அரவணைத்து செல்வதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எஸ்பி வேலுமணி மற்றும் விஜய் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படின்னா இருக்குது? சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அன்னைக்கு என்ன நாங்கள்லாம் சொன்னோம், அந்த 25 எம்எல்ஏ இருந்த இடத்துல நானும் இருந்தேன். அன்னைக்கு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டது என்னன்னா 47 எம்எல்ஏக்களும் இன்க்ளூடிங் பொதுச் செயலாளரோட இணைந்து நாம தாவேக்காவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். காரணம் என்னன்னா அவருக்கு 108 பேர் வாக்களிச்சிருக்காங்க, 108 எம்எல்ஏ வந்திருக்காங்க. அது நமக்கு ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தை மக்கள் கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த 47 எம்எல்ஏவும் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் மக்கள் சேவை செய்யலாம், தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு அவங்க பணியாற்றலாம்னு சொன்னோம். எதையுமே காதல வாங்காம யாருடைய பேச்சே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் வெளியெல்லாம் பரவலாக பேசப்படுறது திமுக கூட இணைந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் சொன்னார்ன்றதுதான் பேச்சு. அந்த பேச்சை யாரும் ஏத்துக்கல. உண்மையான அதிமுக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை ஏத்துக்காதான் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அதே நிலைப்பாடுல இன்னைக்கு வேலுமணி அண்ணன் இருக்காரு. மிக சிறப்பாக ஏதாவது சில வெளியேறாங்க அறிவிப்பாங்க. அது அவங்களுக்கு தான் மனசாட்சி உறுத்தி தெரிவிப்பாங்க. அதாவது எதனால வெளியே வராங்க? 46 ஆண்டுகால நான் சேவை பண்ணியிருக்கேன், சிறப்பான முறையில் பணியாற்றிருக்கிறேன். இதையெல்லாம் கருத்தில் கொண்டிருக்கணும். நான் நிறைய பேசணும்னா அது வேற மாதிரி ஆயிடும். பட் என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். எவ்வளவு தொலைவு நாங்கள் அந்த இயக்கத்துக்கு உழைச்சுன்றதுக்கு உதாரணம் நடந்த தேர்தலில் எனக்கு நான் சீட்டு கேட்குறேன் எம்எல்ஏ நிற்கிறதுக்கு, அதாவது குளத்தூர் தொகுதிக்கு வழங்கல. இருந்தாலும் எனக்கு கொடுத்த தொகுதி திருநெல்வேலி நெய்வேலியில் எனக்கு தேர்தல் பொறுப்பாளர் போட்டாங்க. அங்கே முதல்ல நான் வெற்றி பெற வச்சு அவரை சொர்த்தூர் எம்எல்ஏ வாக்கி கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி உண்மையாக தான் உழைச்சோம். ஆனால் அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம பொதுச் செயலாளர் கொடுக்காதனால தான் இன்னைக்கு எல்லாரும் வெளியேறிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியா இப்ப எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றது போல நிர்மல்குமார் சொல்றது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு 40 நாளா இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல எடுக்கும் போது ஒரு 4-5 நாள் என்ன சொன்னாங்க, திமுக அதிமுக கூட்டமைப்பா நம்ம ஆட்சி அமைப்போம் சொல்லும் போது இதுக்கான வேலையை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரா வரக்கூடாதுன்றதுல மிக மிக தெளிவா இருக்கிறாங்க 2 கட்சியும். அதை நாங்கெல்லாம் எதிர்த்தோம். ஏன்னா நமக்கு வாய்ப்பு கொடுக்கல மக்கள். அப்ப நம்ம அதை ஏத்துக்கணும். அதை ஏத்துக்காம எதிர்த்து பேசிக்கிட்டு நம்ம இனிமேல் ஆட்சி நம்மளுக்கு தான் வரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க பாண்டிச்சேரியில் எடுத்தாந்து எம்எல்ஏ 46 பேரும் தங்க வச்சு கையெழுத்து வாங்கி இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எப்ப மக்கள் நம்மளை புறக்கணிச்சாங்களோ மக்கள் சேவை செய்துக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு நம்ம தயாராகணும். அதை அவர் ஏத்துக்காதனாலதான் எல்லாரும் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கூட எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சில பேட்டியெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கடுமையா பேசுறாரு. அவர் சொல்றாரு தொண்டர்களா அன்னைக்கெல்லாம் செருப்பு எடுத்து நடிப்பாங்க, தொடப்பத்தை எடுத்து அடிப்பாங்க. இருந்தாலும் அடிக்கிறது எல்லா தொண்டரும் வந்துட்டாங்க. தொண்டன் இல்லாத ஒரு கட்சியா இன்னைக்கு அதிமுக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நிர்வாகிகளும் இல்லாத கட்சியா மாறிட்டு இருக்குது. நிச்சயமா நிறைய பேர் வர பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா வருவாங்க. இது நான் ஒரு 4-5 வாரமா பார்க்கலாம். நீங்க வாரம் நாங்க சனிக்கிழமை எல்லாரும் கூட நிக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இவருடைய எண்ணங்கள் ரொம்ப கீழே போயிடுச்சு. இவர் கட்சியை வலுப்படுத்தணும்னு எண்ணம் இல்ல. அவர் மட்டும் எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கணும்னு விரும்பல. அவர் இந்த கட்சிக்கு போய் செயலாளர் இருந்தா போதும்னு நினைக்கிறாருன்னும் போது மக்கள் ஒட்டுமொத்தமா அதை ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. இதுதான் உண்மை. நிச்சயமா எல்லாரும் வருவாங்க சார். அதுல மாற்றம் இல்லை சார். எல்லாரும் வருவாங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்.